everyone, welcome to my channel Home and Heart by Srisha. ஸோ யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டாபிக் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மை ஃபேவரட் டாபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. திஸ் இஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் தேர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் எல்லாம் தாண்டி தான் த லைஃப் விச் வி ஆர் லீடிங் நவ். அதாச்சு ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறதுக்கே நம்ம நிறைய சஃபர் ஆகி தான் இப்போ வந்திருக்கோம். இதை நம்ம வைஸாக யூஸ் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு கனெக்ட் டு த லார்ஜர் இன்டெலிஜென்ஸ் ஆர் எல்ஸ் வி வில் பி கீப் ஆன் லூப்பிங் இன் டு இட். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீப் டைவ் பண்ண விரும்பலை. சில சாதனாஸ் விச் ஐ டூ இன் ஆர்டர் டு பி ஸ்பிரிச்சுவலி கனெக்டட், அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இன் த லார்ஜர் இன்டெலிஜென்ஸ் ஆர் த நேச்சர் ஆர் த யூனிவர்ஸ் ஆர் த காட், வாட் எவர் யூ நேம் இட். ஐ பிலீவ் இன் எவ்ரி திங் தட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அது எல்லாமே நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தெர் இஸ் அ கிரியேஷன், தெர் மஸ்ட் பி அ கிரியேட்டர், அண்ட் ஐ ட்ரூலி பிலீவ் இட் பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் those things in my life. So yeah, so let's see how I follow. இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா your life will change, it will be good. The first thing which I would say is waking up early in the morning. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 o'clock முன்னாடியே எழுந்திரிச்சிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். 5:55 அப்படின்ற டைமுக்குள்ளார நீங்கள் எழுந்திரிச்சிக்கணும் ட்ரை பண்ணுங்கள். மேக் இட் as a habit, மேக் இட் as your ritual. ஐ வில் டெஃபினெட்லி சே இது உங்கள் லைஃபே மாற்றும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கண்டிப்பாக கிடைக்கும். யூ வில் பி ஏபிள் டு சி ஒரு வைப், அந்த நேச்சரோட கனெக்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு வேக் அப் பிஃபோர் 6 o'clock. வேக்கிங் அப் ஏர்லி த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டிங் அப் அ தியா. பிகாஸ் you can either light up a diya in your puja room or here. This is the main point of chakra. இங்கே நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த தியாலாம் தேவையே இல்லை. ஸோ தேர்ட் திங் which I do is doing meditation. Minimum 15 minutes ஆச்சும் you have to meditate. மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அது கண்ட்ரோலும் பண்ண முடியாது. யூ வில் கீப் ஆன் திங்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஜஸ்ட் லவ் யுவர் தாட்ஸ். அது எங்கெங்கெல்லாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். என்ன அந்த ரூட்டு பிடிக்குது, இங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் வென் ஐ ஸ்டார்டட் மெடிடேட்டிங் ஐ யூஸ் டு கெட் அ லாட் ஆஃப் தாட்ஸ், லாட் ஆஃப் நான் எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னோடய ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துட்டுருக்கும். பட் நான் இப்போயும் வந்து ஐ கண்ட்ரோல் மை தாட்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். மெடிடேஷன் ஐ வில் சிட், ரிலாக்ஸ், ஐ வில் ஜஸ்ட் ஃபாலோ மை ப்ரீத். நான் எப்படி ப்ரீத் பண்ணுறேன், ஹவு இட் இஸ் கம்மிங் இன், ஹவு இட் இஸ் கோயிங் அவுட், அது மேலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என்னோடய தாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லுவேன். கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் நாட் வேவரிங் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் ரைட்டிங் அ பேஜ் ஆஃப் ஸ்ரீராம் ஜெயம். ஸோ நீங்கள் எது வேணால் எழுதலாம். ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாம், ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ, இந்த மாதிரி நிறைய மந்த்ராஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். பட் நான் வந்து இதை ஜெனரஸாக என்னோடய காலேஜ் டைம்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன பாக்கெட் டைரி வாங்கி அந்த பாக்கெட் டைரியில் வந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது, இது வந்து என்னோடய ப்ராக்டிஸாகவே இருக்குது. நான் இதை தான் வேண்டி எழுதுகிறேன், அதை தான் வேண்டி எழுதுறேன்னு இல்லை. இட்ஸ் மை லவ் டுவர்ட்ஸ் காட். நான் வந்து உனக்காக ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இதை பண்ணுறேன். திஸ் இஸ் மை வே ஆஃப் ஷோயிங் லவ் டு த காட். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு சாண்டிங் மந்த்ரா. நான் வந்து ஒரு நாள் ஒரு மந்த்ரா படிப்பேன். ஒரு நாள் வந்து அபிராமி அந்தாதி படிப்பேன். அபிராமி அந்தாதியெல்லாம் படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணுன்னா எனக்கு ஒரு 30 minutes ஆச்சு வேணும். ஒரு நாள் வேல்மாறல் ஒரு 15 to 20 minutes ஆச்சு வேணும். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மந்த்ராஸ்லாம் என்னென்னா மந்த்ராஸ் எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நான் உட்காந்து படிப்பேன். சப்போஸ் ஐ ஹாவ் டைம். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா மனசுலேயே சொல்லிகிட்ருப்பேன். அபிராமியோட 100வது பாடல் வந்து 100 பயணம் ஒரு பாடல் இருக்கும். ஆத்தாலே எங்கள் அபிராம வழியே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறத்தாலே புவியடுங்க காத்தாலே எங்கனே பாசம் குசுமும் கருப்புள்ளும் சேர்த்தாலே முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. இந்த ஒரு பாட்டு படித்தா 100 பாட்டு படித்ததுக்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது படிப்பேன். அது வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு
3 to 11 டைம்ஸ் டைம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா 5th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இஸ் கேப்சரிங் மை ட்ரீம்ஸ் புக். இந்த புக்கில் தான் வந்து என்னோடய ட்ரீம்ஸ்லாம் வந்து நான் எழுதி வைப்பேன். இது நான் எப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நத்திங் இன் திஸ். ஸோ ஏன் இதை நான் பண்ணுவேன்னா, இன் திஸ் வேர்ல்ட் nothing happening to you is a coincidence. Nothing is a coincidence. Everything has a reason. Even if you see 11:11, there is a reason. Even if you see ஒரு புக் வந்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா there is a reason. அது உங்கள் சோல் வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டலாக இருக்கலாம். keep on asking you to begging you to connect it. உங்கள் சோல் வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெக் பண்ணிட்டு இருக்கோம். keep on asking you to connect. நீங்கள் தான் அதை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் மேக்கிங் அ நோட் ஆஃப் மை ட்ரீம்ஸ். எனக்கு என்னென்னலாம் ட்ரீம்ஸ் வந்ததும் அதெல்லாம் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் ஐ எம் கெட்டிங் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஃப்ரம் ஓஷன். அப்புறம் நிறைய வந்து இந்த கோல்டு ஓஷன் இதெல்லாம் எனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ வை, பட் ஐ பீன் கீப் ஆன் மார்க்கிங் இட். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் இஃப் ஐ கெட் சம்திங் அபவுட் லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கனெக்ட் டுவர்ட்ஸ் வாட் வாஸ் மை ட்ரீம் ட்ரைங் டு டெல் மீ த்ரூ திஸ் ட்ரீம் அப்படின்றது என்னால் கொஞ்சமாச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுதான் ஜெனரஸாக ஃபாலோ பண்ணுறது. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஒரு ஒர்க்கிங் மாமா ஒரு 1/2 hour to 30-40 minutesக்குள்ளாரே நான் இதெல்லாம் முடிச்சிடுவேன். அட்லீஸ்ட் அந்த 30 minutes ஆச்சும் ஐம் ஸ்பெண்டிங் ஃபார் மை செல்ஃப் to get free from this world, free from this materialistic world அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்களும் இது ஃபாலோ பண்ணிங்க. இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்லாம் நான் கேரண்டியே கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இது பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது. ஒன்லி திங் இஸ் த பர்ஸ்பெக்டிவ் யூ see the world, அது சேஞ்ச் ஆகும் கம்ப்ளீட்டாக. பணம் கிடைக்குமான்னு சொன்னால் கிடைக்காது. ஆனால் இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அது மட்டும் நான் கேரண்டி பண்ணுறேன். பிகாஸ் தட் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். அப்படின்னு சொன்னாலும் ஃபார் சர்வைவல் வி நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட். பட் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அதை விட ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்குது இந்த வேர்ல்டில். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் மை சாதனா வில் டூ. அப்புறம் நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், ஒரு நல்ல சோலாக இருக்கணும்னா 3 things வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 1 thing, don't think or do bad things for the others. யாருக்குமே கெட்டது பண்ணாதீங்க, கெட்டது நினைக்க கூட நினைக்காதீங்க. நினச்சா கூட அது தப்பு தான். நம்ம பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டோம். பட் கெட்டது மைண்டில் நிறைய நினச்சிட்டே இருப்போம். அதை நினைக்க கூட நினைக்காதீங்க. யாருக்குமே கெட்டதே நினைக்காதீங்க, கெட்டதும் பண்ணாதீங்க. யூ வில் see the fruit in the end. And second thing, don't be jealous of others. You are at the right place where the God wants you to be. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க உங்களோட பொசிஷனில். இன்னொருத்தர் வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ தான் நான் வந்து ஐ யூஸ் டு பி a lot of jealousy-லாம் எனக்கு கூட இருந்திருக்கு. I'm not a perfect human being. அப்போது வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. யூனோ லைக் என்னோடய இஷ்ட தேவதா வந்து என்னோடய கனவில் வந்து சொன்னாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், மற்றவங்க மட்டும் ஏன் இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னப்போ ஷி எக்ஸ்பிளைன் மீ இன் மை ட்ரீம். இது என்னோடய ட்ரீமில் வந்து தான். ஸோ இட்ஸ் டெல்லிங் இஸ் நானும் நான் ஆப்போசிட் பர்சன் ஹூ ஐ வாஸ் ஜெலஸ் ஆஃப் வந்து 2 பேருமே ஒரே பஸ்ஸில் ஏறும். ஷி வாஸ் இன் த ஃப்ரண்ட் சீட், ஐ வாஸ் இன் த பேக் சீட். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தால் யூ வில் ஹாவ் அ குட் வியூ, குட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்கும். பேக்கில் இருந்துச்சுன்னா மேபி அதெல்லாம் இருக்காது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வாட் மை இஷ்ட தேவதா வாஸ் டெல்லிங் இஸ் யூ ஆர் இன் த சேம் பஸ். நீங்கள் எல்லாருமே ஒரே பஸ்ஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் ரீச் ஆக போகிற டெஸ்டினேஷனும் ஒன்று தான். நீங்கள் 2 பேருமே எனக்கு ஈக்குவல் தான். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்துட்டு இதெல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க ஸ்பெஷலும் கிடையாது, உனக்கு அது கிடைக்கலன்றதுனால நீ லீஸ்ட்டும் கிடையாது. 2 பேருமே எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வேர் மை ஹேவ் ஓப்பன். ஓகே, திஸ் இஸ் நாட் த பாயிண்ட் டு கெட் ஜெலஸில். இட்ஸ் ஹர் கர்மா. ஷீ மேட் லாட் ஆஃப் குட் கர்மா. அவங்க போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடச்சிருக்கு. மேபி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம், அதனால் இப்போ அந்த சஃபரிங்ஸ் வந்து நான் ஏற்றுட்ருக்கேன்.
sufferings are the best, you know. Sufferings will kill all your bad karmas. ஸோ நீங்களும் இப்போ எதையாச்சும் நினச்சி சஃபர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குட், சஃபரிங்ஸ் ஆர் குட். ஏன்னா நீங்கள் பண்ண கர்மாவில் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். யா, திஸ் செகண்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் பி ஜெலஸ் ஆன் அதர்ஸ். தேர்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் கெட் அடிக்டட். எதுக்குமே சரி, டோன்ட் கெட் அடிக்டட் டு ஆல்கஹால், டு ஸ்மோக்கிங், to a person, to your loved ones, to your kids, to your food. எல்லாமே அடிக்ஷன் தான் சொல்லுவேன். சில பேர் வந்து என்னால் பிரியாணி இல்லாமல் இருக்கவே முடியாது, என்னால் இந்த பர்டிகுலர் பர்சன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நோ, தேவையே இல்லைங்க. யூ ஹாவ் டு, இந்த பர்பஸ் ஆஃப் லைஃபே வந்து யூ ஹாவ் டு பி டிட்டாச்டு ஃப்ரம் த என்டையர் யூனிவர்ஸ். உங்களோட அட்டாச்மெண்ட் ஃபுல்லாமே உங்கள் இன்னர் சோல்கிட்டையும் ஹையர் கான்ஷியஸ்னஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற பர்சன் கிட்டலாம் இல்லை. எல்லாருமே வருவாங்க, தே ஆர் இன்டு யுவர் லைஃப் பிகாஸ் தே ஹாவ் அ பர்பஸ் இன் யுவர் லைஃப், அவ்வளோதான். இப்போ நீங்கள் நினச்சபடி உங்கள் லைஃப் போகலைன்னா கூட காட் ஹாஸ் டிசைடட் சம்திங் கிரேட் ஃபார் யூ ஸோ தட் யூ வுட் எவால்வ். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் ஐ ட்ரை டு கன்வே த மெசேஜ். நீங்களும் இந்த மாதிரி சாதனாஸ் டெய்லி பண்ணிங்கன்னா the perspective you see the things in life is different. Like the perspective, how you see the world, how you see things happening to you will make a lot of sense. You will become a better human. You will become a better evolution of yourself, which is the most important thing. அதுக்காக இப்போ என்ன வந்து கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து ட்ரிப்பெல்லாம் போக மாட்டிங்களா, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ டூ என்ஜாய் ஆல் த மெட்டீரியல் திங்ஸ். I would like to go in a luxury car. I would love to go trips. I would love to go connect with nature. But I don't get attached to it. Luxury carல மட்டும் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். If there is an opportunity for me to travel in a luxury car, of course I'll enjoy it. But that doesn't mean I will make a statement that I'll only go here. I'll not get attached to it. Luxury carல மட்டும் தான் நான் travel பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். This is how I am taking life. This is the form of life I am taking into. I hope இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐ ஃபீல் இட் வுட் ஹவ் பீன் அ குட் திங். இந்த வீடியோ நான் ஏன் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினச்சேன்னா, we are in a world of social media influence. நிறைய ஜெலசி, நிறைய தாட்ஸ் வந்து ப்ரோவோக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. ஐ டேக் திஸ் பிளாட்ஃபார்ம் டு ஷோ தெம் யூ ஆர் நோவேர் லெஸ்ஸர் தென் தெம். யூ ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு காட். நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ, நீங்கள் யாருக்கு என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, கடவுளுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவார். யா, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பார்த்து ஒரு 10 பேராவது இந்த மாதிரி சாதனா டெய்லி பண்ணிங்க அப்படின்னா ஐ வுட் பி மோர் ஹாப்பி. யா, ஷூர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in my next YouTube video. Bye.